எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன கேள்வி, அதுலேயும் ப்ராஃபிட் லாஸ், அதாவது லாபம் மற்றும் நட்டம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே இதை பற்றின ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த இடத்துல கார்டில் நமக்கு இருக்கும், அதை பார்த்துக்குங்க. தொடர்ந்து நாம் இதில் ஷார்ட்கட்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதை பற்றின வீடியோக்கள் வேணும்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. ப்ளஸ் ஆன்லைனில் கோர்ஸு, ஆஃப்லைனில் கோர்ஸு ரெண்டுமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க நம்மளைய இந்த கீழே இருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகே ரைட், இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேள்வி நல்லா படித்து பாருங்கள். அதாவது, வளவன் என்பவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 1400க்கு வாங்கி அதில் 15% நட்டத்திற்கு விற்றார் எனில் விற்ற விலை என்னன்னு கேட்குறாங்க. இதை ரெண்டு விதமாக போடலாம். இப்போ நட்டம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நட்ட சதவீதம் பை 100 இன்ட்டு வாங்கிய விலை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், வாங்கிய விலை அப்படிங்கிறது வேறு, அடக்க விலைங்கிறது வேறு. அதை பற்றி உங்களுக்கு இது தேவை அப்படின்னா இதுக்கு முந்தைய வீடியோவில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நட்ட சதவீதம் அப்படிங்கிறது 15% பை 100 இன்ட்டு வாங்கிய விலை எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாரு, 1400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. 2 ஜீரோவை அடிச்சிடறோம். அப்போ 15ஐயும் 14ஐயும் பெருக்கிட்டா இந்த ட்ரிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பார்த்துங்க. 5 20க்கு 0 மிச்சம் 2. எவ்வளோ ஈஸியாக நம்மளால் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியுன்றதை பார்த்துக்குங்க. மிச்சம் 2 இருக்கா, இங்கேயும் இதையும் பெருக்குங்க. ஒரு நாளாக 4, ஒரு 5 5. அப்போ 5 + 4 9. இந்த 9ஓட 2 கூட்டினா 11க்கு 1, மிச்சம் 1. ஒருனா 1 1 + 1 2. அப்போ 210ன்னு வருதா. இது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் போடலாம். இதுதான் ட்ரிக்கு. அப்போ 210 ரூபா நமக்கு நட்டம். இப்போ வாங்கிய விலை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விற்ற விலை தான் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ வாங்கிய விலையிலிருந்து நட்டத்தை நம்ம என்ன செஞ்சிடணும், மைனஸ் பண்ணிடணும். நட்டம் எவ்வளவு நமக்கு 210 ரூபாயா, வாங்கிய விலை எவ்வளவு 1400 மைனஸ் 210. இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 1190 ரூபா வரும். நம்ம டக்குன்னு கணக்கு போடணும். ஏன்னா டைமிங் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், அதனால் பார்த்துக்குங்க. இப்போ 4 0ல் 1 போகாது இல்லையா, அதனால் 10 இங்கே கொடுத்துட்றோம். இங்கே 3, 10ல் 1 போச்சுன்னா 9, 13ல் 2 போச்சுன்னா 11. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ பேனாவை எடுத்து நிறுத்தி நிதானமாக ஒன்றொன்றையும் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. கம்பல்சரி இது மாதிரி ஒரு கேள்வி நமக்கு வரும். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக இதே மாதிரி ஒரு கணக்கு நம்முடைய குயிஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டுன்னு இருக்கும், அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் குயிஸ்ன்னு ஒன்று வரும். அந்த குயிஸில் நான் ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா. இது ஒரு எளிய மெத்தடு, நீங்கள் நல்லா பாருங்களேன். எப்படி அப்படின்னா, உட்காந்து நம்மளால் வேகமாக செஞ்சிட்ருக்க முடியாது, பெருசாக செய்ய முடியாது இல்லையா. அதனால் இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, லாபம் எவ்வளவு 13 ரூபாயா. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 100 ரூபாய்க்கு லாபம் 13 ரூபா. அப்போ 113 ரூபாயா கணக்கு. 113 இன்ட்டு மொத்த தொகை எவ்வளவு 7,91,000 ரூபாயா. சரி, இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 91,000 ரூபா வரும். இது எப்படி அப்படிங்கிறத பாருங்களேன், ஒரு நிமிஷம். இப்போ 113 இருக்கா, 113 இங்கே 791 113 வகுக்கிறோம். அப்போது 5 113 எவ்வளவுன்னு பார்க்குறோம். 5 113 அப்படின்னா 15க்கு 5 மிச்சம் 1, ஒரு 5 5 5 1 6, ஒரு 5 5 565 தான் வருது இல்லையா. அப்போது 7 போட்டு பார்ப்போம். 113 இன்ட்டு 7, 7 3 21, மிச்சம் 2, ஒரு 7 7 2 9, ஒரு 7 791 வருதா, கரெக்டா. அப்போ இப்போ இந்த ரெண்டையும் அடிக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைச்சிருச்சு, 7ன்னு கிடைக்குது. அப்போ 7
113 791 மிச்சம் 0 இல்லையா? அப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 7. அப்போ 7000 × 13. இப்போ 13ஐயும் 7ஐயும் பெருக்குங்க, கடைசியில் 3 0 சேர்த்துக்கலாம். 13 7 91 வந்துருச்சா? 91 ப்ளஸ் ஒரு 3 0. இங்கே அடித்து போடுறதுல தான் உங்களுக்கு டைமிங் ஆகும். நீங்கள் அதில் தான் கால்குலேட் பண்ணணும். வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சதுன்னா டக்குன்னு நம்ம போட்டுடலாம். விற்பனை விலையினுடைய ஃபார்முலாவை நீங்கள் கமாண்டில் பதிவு செய்யுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை முழுமையாக தெரிஞ்சிருக்கீங்கன்னு நானும் பார்த்துக்கிறேன். இதுக்கு ஸ்பெஷலாக நம்ம ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். ஒருவர் 20 டஜன் முட்டைகளை 720 ரூபாய்க்கு வாங்குகிறார். இப்போ கணக்கை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கங்களேன். இப்போ ஒவ்வொரு முட்டைகளையும் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போ ஒரு முட்டைக்கு நம்ம கணக்கு பண்ணணும். இப்போ 720 20 டஜன், 20 டஜன்னா ஒரு டஜனில் 12 முட்டை இருக்கும். 2 அடிச்சிடுறோம். 1 2 36 2 72. இப்போ 36 ரூபா வருது. எத்தனை இருக்குன்னா ஒரு டஜனுக்கு 36 ரூபா. அப்போ ஒரு டஜன் அப்படிங்கிறது எத்தனை முட்டைன்னா 12 முட்டைகள். சரிங்களா? அப்போ 36 12ஆல் வகுத்துடணும். ஏன்னா ஒரு முட்டைக்கு கணக்கு கிடச்சிரும். ஒரு 12 12 3 12 36. இப்போ 3 ரூபாயா? ஒரு டஜனுக்கு எவ்வளோ வந்துருச்சு? 3 ரூபா வந்துருச்சு. இப்போ நல்லா கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 20% லாபம் பெற வேண்டுமெனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு முட்டைக்கு 20%. இப்போ 100 ரூபாய்க்கு 20% அப்படின்னா 120 ரூபாய் வருமா? இன்ட்டு 3. இப்போ அடிச்சிட்றோம். ரெண்டையும் அடிக்கும்போது சரி, ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிட்றான். மிச்சம் 12/10ன்னு இருக்கும். இப்போ 12 2 36/10. இது ரெண்டையும் வகுத்திங்கன்னா 3.6ன்னு வரும். இங்கே கடைசியில் நாம் 0 சேர்த்துக்கலாம். அப்போ ஒவ்வொரு முட்டையும் நாம் எவ்வளோக்கு விற்றுருக்கோம் அப்படின்னா 3 ரூபா 60 பைசா. அதான் அவங்க கேட்குறாங்க, ஒரு முட்டையை எவ்வளவு ரூபாய்க்கு விற்றிருப்பார். இது ஷார்ட்கட் மெத்தடு தான். நீங்கள் போட்டு பழகிட்டா இது இன்னும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். சரிங்களா? தொடர்ந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ இந்த மாதிரி கணக்குகளில் அதிலிருந்து நமக்கு வெற்றி உறுதிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 25க்கு 25 மார்க்கும் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதற்கான உதவிகள், அதற்கான என்ன தேவைப்படுதோ நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். கேள்வியை நல்லா பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கேள்வி தான். மணி என்பவர் 100 ஆரஞ்சு பழங்களை 350 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ 350/100 ஒரு ஆரஞ்சு பழத்தோட விலை கிடச்சிரும். இங்கே 2 0 இருக்கிறதுனால கடைசியிலேருந்து 2 0 தள்ளி புள்ளி வைங்க. 3 ரூபா 50 பைசா. ஒரு பழம் 3 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கியிருக்கிறார். மணி என்பவர் 350க்கு வாங்கி அதனை ஒரு டஜன் 48 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ ஒரு டஜன்னா நமக்கு எவ்வளவு? ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ஒரு டஜன் அப்படின்னு சொன்னால் 12. அப்போ 48 12ஆல் வகுக்கிறோம். அப்படி வகுத்தா நமக்கு 4ங்கிறது கிடைக்கும். அப்போ ஒரு பழத்தை 4 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு. இப்போ லாபமாக நட்டமானா லாபம் எவ்வளோ ஆகும்? 4 ரூபாயில் 3 ரூபா 50 பைசா போச்சுன்னா வெறும் 50 பைசா அவருக்கு லாபம் ஒரு பழத்துக்கு. இப்போ அவங்க கேட்குறாங்க லாப சதவீதம் என்ன? ஓகே, லாப சதவீதத்தினுடைய ஃபார்முலா என்ன? நான் உங்களுக்கு எழுதுகிறேன், நீங்கள் எனக்கு கமாண்டில் பண்ணுங்கள். அப்போ 50/0.50/3.50 × 100. அப்போ இங்கேயும் 2 பாயிண்ட் இருக்குது, இங்கேயும் 2 பாயிண்ட் இருக்குது. அதனால் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 50/350 × 100 அடிச்சிருவோம். ஒரேல 7 சாரி ஓரஞ்சு 5 7 5 35. இப்போ 100/7 வகுத்தலாமா? வகுத்தா 14 7 இருக்கும், மீதம் 2/7. இப்போ நீங்கள் 100 7ஆல் வகுத்தீங்கன்னா ஒரேல 7 மிச்சம் 3 30 இருக்கும். 4 28 மிச்சம் 2. அப்போ 14ங்கிறது கோஷியன்ட் Q ஈவு, 6ங்கிறது ரிமைண்டர் 2/7. அப்போ ஆன்சர் 14 2/7
சதவீதம், ஏன்னா லாப சதவீதம் கேட்டிருக்காங்க, அதை நாம் கண்டிப்பாக எழுதணும். நான் லாப சதவீதத்தினுடைய ஃபார்முலா கேட்டேன், அதை கமாண்டில் நீங்கள் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கணக்கை பாருங்களேன், கொஞ்சம் டெப்த்தாக கேட்டிருப்பாங்க கேள்வி. ஒரு நாற்காலியை ரூபாய் 120 வீதம் 2 நாற்காலிகளை விற்கிறார். அப்போ 2 நாற்காலியை 120 ரூபாய்க்கு விற்றாருன்னா எவ்வளோ வரும்? 240 ரூபாய்க்கு இருக்கணும், அப்படி தானே? ஓகே, ரைட். அதில் ஒரு நாற்காலியை எவ்வளோக்கு விற்கிறாரு? 25% லாபத்தில் விற்கிறாரு. அப்போ இப்போ நம்ம லாபத்தில் இருக்கக்கூடிய நாற்காலியில் பார்க்கணும். லாபத்தில் இருக்க நாற்காலினா நமக்கு எப்படி? 100/125. ஏன்னா 25% லாபம், 100 ரூபாய்க்கு 25 ரூபா லாபம். அப்போ 125 இன்ட்டு வாங்கிய விலை எவ்வளவு? ஒரு நாற்காலியை 120 ரூபாய்க்கு என்ன செஞ்சுருக்கிறார்? வாங்கியிருக்கிறார். இப்போ அடிச்சிடலாமா? 25 100, 25 125, திருப்பி அடிக்கிறோம். 4 5 20, 5 25 அடிச்சிடலாமா? ஓகே. அப்போ 1 5, 2 10, மிச்சம் 2, 20, 4 5 20 வருதா? அப்போ 24 × 4 96 ரூபா. அப்போ லாபம் நமக்கு 96 ரூபா. இதே அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா நட்டம் பார்க்கணும். அதே தான் 100/100 - 25, ஏன்னா நட்டம் இன்ட்டு 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். 100/75 × 120. அதே தான் அடித்தா இங்கே வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 25 வாய்ப்பால் அடிங்க. 4 25 100, 25 75, கரெக்டுங்களா? 1 4 4, சரி 1 3 3, 4 3 12, அப்போ 40 ரூபா வருதா? 40 × 4 160. அப்போ நட்டம் வந்து நமக்கு 160. 2 நாற்காலி, ஒரு நாற்காலியே லாபத்துக்கு விற்றார் இல்லையா, அதுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 96 ரூபாய் கிடச்சிச்சு. அப்போ மொத்த விலை லாபத்துக்கு விற்றது 96 ரூபா ப்ளஸ்ஸு ஒரு 160 ரூபா, ரெண்டையும் கூட்டினோம்னா 256 ரூபா கிடைக்குதா? அப்போ 256 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு, மைனஸ் ஆல்ரெடி 2 இது எவ்வளோக்கு விற்றுருக்கிறாரு? 240 ரூபாயா? ஸோ 240. அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 16 ரூபா நமக்கு நட்டம் கிடச்சிருக்கு. ஏன்னா வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்குது. சரி, ஆமாம், கரெக்ட் தான். வாங்கிய விலையை விட நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால அப்போ 256 ரூபாயிலேருந்து 240 ரூபாய் கழிச்சிட்றோம். மிச்சம் நமக்கு எவ்வளோ வருது? 16 ரூபா வருது. இதுதான் கணக்கு.